என் தங்கமே, உனக்கு துரோகம் செய்த அந்த நபர் ஏன் இன்று உன் வெற்றி பாதையை பார்த்து உள்ளுக்குள் நடுங்குகிறார் தெரியுமா? என் இதயம் காயப்படுத்தப்பட்டதே தவிர தோற்றுவிடவில்லை என்பதை அவர் புரிந்திருக்கிறார். நீ ஒரு நாள் அழுதவராக இருந்தாய். ஆம், அது உண்மை. நீ தாங்க முடியாத வலியால் இரவு முழுவதும் உன் தலையை தலையணையில் புதைத்து அழுதாய். ஆனால் அந்த ஒரு கண்ணீர் துளியும் வீணாகவில்லை. இவர் உன்னை புண்படுத்திய போது உன் வாழ்வின் தீபம் அணைந்துவிட்டது என்று நினைத்தார். ஆனால் உண்மை என்ன என்றால், உன் உள்ளே இருக்கும் அந்த ஜுவாலையை தான் அவர் தவறாக மதித்து விட்டார். வலிக்கு பிறகு பிறக்கும் வலிமையை அவர் ஒருபோதும் கணக்கில் எடுத்து கொள்ளவில்லை. அவனோ அவளோ யார் என்றாலும் அவர்கள் உன்னை கொண்டு விளையாட முயன்றார்கள். உன் நல்ல மனசை பலவீனமாக எடுத்து கொண்டார்கள். உன் அன்பை தங்கள் சுயநலத்துக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். உன்னை தூக்கி வீசி உன் வாழ்க்கையில் இருந்து மறைந்துவிட்டார்கள். ஆனால் இப்போது என்ன நிலை தெரியுமா? உலகமே உன்னிடம் திரும்பி வந்து கதவு திறந்து காத்து நிற்கிறது. விதி உன் பக்கம் மாறிவிட்டது. வெற்றி உன் காலடியில் வரிசை கட்டி நிற்கிறது. நீ முன்னேறும் ஒவ்வொரு அடியும் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகிறது. ஏன் தெரியுமா? நீ வீழ்ந்திடுவாய் என்றிருந்தவர் இன்று உன் எழுச்சியால் மின்னலடித்ததை போல அதிர்கிறார்கள். அவர்கள் உன்னை துரோகம் செய்த தருணத்தில் தவறி விட்டார்கள் என்று புரிந்த நாள் அவர்களின் தூக்கம் கலைந்து போய்விட்டது. நிம்மதி என்றே இல்லாமல் போய்விட்டது. இரவு நிம்மதியா கண்களை மூட முடியவில்லை. அவர்கள் சொல்லாமலேயே நீ மாறிவிட்டாய். முன்னிருந்த அந்த மென்மையான மனசு இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறது. ஆனால் அதைவிட பெரிய வலிமை அதனுள் உருவாயிற்று. உன் மௌனத்தின் பின்னால் ஒரு புயல் உருவாகிக் கொண்டிருப்பதை அவர்கள் தாமதமாக தான் உணர்ந்தார்கள். நீ உன் கண்ணீரில் உன் சிந்தனையை தூய்மைப்படுத்தினாய். உன் துக்கத்தில் உன் வலிமையை செதுக்கியாய். உன்னை விட்டு போனவர் இன்றைய உன் மாற்றத்தை பார்த்து பயப்படுவது இயல்புதான். ஏனெனில் அவர்கள் நன்றாகவே தெரியும், உன் வாழ்க்கையில் உன் கைப்பிடியை விட்டுவிட்டது வாழ்நாள் மிகப்பெரிய தவறு என்று. உன் வளர்ச்சியை கண்டால் தங்களின் துரோகம் தான் அவர்களின் வீழ்ச்சியாக மாறியிருப்பதை உணர்கிறார்கள். நீ இன்று நிமிர்ந்த நெஞ்சுடன் நிற்கிறாய். பயமில்லா நடைபோடுகிறாய். உன் வாழ்க்கையில் என்ன தவறு நடந்தாலும் அதை சரியாக்கும் திறமை உன்னுள் இருப்பதை நீயே நிரூபித்து விட்டாய். நீ இனி பின் நோக்கி பார்ப்பதில்லை. துரோகம் செய்தவர்களை பற்றி சிந்திப்பதில்லை. அவர்களிடம் உனக்கு இனி கோபம் கூட இல்லையே என் தங்கமே, அது தான் உன் உயர்வு. நீ உன் வாழ்க்கையை முன்னே கொண்டு செல்கிறாய். உன் இலட்சியங்களை அடைவாயென உறுதியாக இருக்கிறாய். அந்த நம்பிக்கையே உன் வெற்றிக்கான கதவை திறந்துவிட்டது. உன்னிடம் இருந்த அன்பை துரோகம் செய்தவர் இப்போது அதை மீண்டும் பெற முடியாது என்று பயப்படுகிறார். ஏனெனில் அவர்கள் நன்றாகவே தெரியும், இன்னொரு முறை நீ அனுமதிக்க மாட்டாய். அவர்கள் மீண்டும் உன் இதயத்தினுள் நுழைய முடியாது. அவர்கள் உன்னை விட்டுவிட்டார்கள். நீ உன் வலியை தாண்டி முன்னேறி விட்டாய். இப்போது அவர்கள்தான் உன்னை பின்னால் பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் சுயநல முடிவுகளின் விலையை இன்று அவர்கள் செலுத்துகிறார்கள். நீ அடைந்த மாற்றம் உன்னை காயப்படுத்தியது அல்ல, உன்னை காப்பாற்றியது. அந்த துரோகம் உன்னை முடிக்கவில்லை, அது உன்னை புதியதாக உருவாக்கியது. உன் மனசு நொறுங்கியதால் தான் உன் உள்ளத்தில் ஒரு போராளி உருவானார். உன்னை தள்ளி விட்டதால் தான் நீ இவ்வளவு உயரம் பறக்க முடிந்தது. உன்னை இழந்தால் என்ன ஆகும் என்ற பயம் அவர்கள் உள்ளத்தில் குடியிருந்து இருக்கிறது. நீ போன இடத்தில் அவர்கள் இருக்க முடியாது. நீ செல்லும் உயரத்தை அவர்கள் அடைய முடியாது. நீ அடைந்த நிம்மதி அவர்களுக்கு கனவிலும் கிடைக்காது. என் தங்கமே, உன்னை துரோகம் செய்து விட்டவர் இன்று தங்கள் பாவத்தின் விளைவை அனுபவிக்கிறார்கள். கர்மா ஒரு நொடி கூட மன்னிக்காது. ஐயோ, நான் ஏன் அந்த தங்கத்தை இழந்தேன் என்று எனந்தெடுக்கும் வருத்தத்தில் அவர்கள் சிக்கிக்கொண்டார்கள். நீ கொடுத்த அன்பை அவர்கள் மதிக்காதது உன் தவறு இல்லை, அவர்களின் பார்வையே குறை. அவர்கள் உன் இதயத்தின் ஆழத்தையும் தூய்மையையும் புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் இன்று அவர்களின் கண்கள் பச்சாதாபத்தாலும் வருத்தத்தாலும் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றன. என் தங்கமே, நீ இன்று எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் எதிரியின் மனதில் பயமாகிறது. உன் சிரிப்பு கூட அவர்களுக்கு தோல்வி நினைவாகிறது. நேற்று வரை உன்னை சிறியவராக நினைத்தவர் இன்று உன் நிழலை கூட சமாளிக்க முடியாத நிலையில் இருக்கிறார். இது தான் வாழ்க்கையின் நீதிதான். இது கர்மாவின் பாடம். யாரும் துரோகம் செய்து வெற்றி பெற முடியாது. நீ கொடுத்த நன்மை உன்னிடம் 1000 மடங்காக திரும்பி வரும். ஆனால் அவர்கள் செய்த தீமை அவர்களிடம் திருப்பியும் வலியாகவே சேரும்.
இன்று நீ நிலையாக நிற்கிறாய், உன்னுடைய மதிப்பை உலகமே அறிகிறது. நீ தவறான மனிதர்களை இழந்துவிட்டாய், ஆனால் உன்னை மதிக்கும் நல்ல மனிதர்களே உன் வாழ்க்கைக்கு வரப்போகிறார்கள். நீ உன் வாழ்வின் கதை இன்னும் ஆரம்பிப்பதில்தான் இருக்கிறாய். உன் துக்கமே உன் வெற்றிக்கான அடித்தளம். அதனால்தான் யாரும் உன்னை நிறுத்த முடியாது, யாரும் உன் பாதையை தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையின் ராணி நீயே, உன் வெற்றிக்கான காரணம் நீயே. என் தங்கமே, இன்று உன் முன்னேற்றத்தை பார்த்து பயப்படுகிற அந்த நபர்கள் உன்னை இழந்ததற்கு மனம் உடைந்து போயிருக்கிறார்கள். துரோகம் செய்த அவர்களின் நிழலிலும் இன்று பாவத்தின் தழும்பு இருக்கிறது. ஆனால் நீ இன்று ஒளியாக இருக்கிறாய். உன்னுடைய ஒளியை யாராலும் அணைக்க முடியாது. உன் வருங்காலம் பொன்னால் ஆனது. உன் வெற்றி தொடங்கி விட்டது. நீ இப்போது நிறுத்திவிடாதே, இன்னும் வலிமையாக முன்னேறு. உன் வாழ்வின் உயரங்களில் நீ உன் பெயரை எழுதப்போகிறாய். உன்னை விட்டு சென்றவர்கள் அந்த உயரத்தை மட்டுமே பார்க்க போகிறார்கள். நினைவில் வை என் தங்கமே, வலிமை யாரிடமிருந்தும் வராது, அது உன்னுள் இருந்து தான் வரும். நீ அதை உருவாக்கி விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் நீயே உன்னுடைய பெருமை. உன் கடந்த காலம் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் உன் எதிர்காலம் உன்னை கௌரவிக்க போகிறது. நீ ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டாய். உன்னிடம் இருந்து பயந்து ஓடுகிறார்கள். அது போதும். இனி பேச வேண்டியதும் விளக்க வேண்டியதும் ஒன்றும் இல்லை. உன் பயணம் பேசும். உன் வெற்றி பதில் சொல்வது. என் தங்கமே, நிமிர்ந்து நட. உன் ஒளியால் உலகமே அதிரட்டும். என் தங்கமே, இனி நீ போகும் பாதை உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இல்லை. உன் ஆன்மா எத்தனை சோதனைகளை கடந்து வலிமையாக ஆனதோ அதற்கு பொருத்தமான பாதையை தானாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. உன்னை துரோகம் செய்தவர்களின் பெயரை நினைத்தாலே ஒரு காலத்தில் உன் உள்ளம் சுரண்டி வலித்தது உண்மை தான். ஆனால் இன்று அதே நினைவு உனக்கு வலிமை தருகிறது. அவர்கள் செய்த பொல்லா பாவங்கள் உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டானது என்பது நிஜம். துன்பம் என்ற அம்மா உன்னை கையில் தூக்கிச் சென்று வெற்றியின் வாசலில் நிறுத்திவிட்டாள். ஒரு நாள் நீ விழுந்து போனாய். உதவ யாரும் இல்லை, கை நீட்ட யாரும் இல்லை. நீ எழுந்திருக்க காரணம் திரும்பவும் அவர்கள் இல்லை. என் தங்கமே, நீயே நீ உனக்கே துணை. நீ உன் கண்ணீரையே உன் ஆற்றலாக்கினாய். உன்னை நம்பாதவர், வாழ்க்கையில் உன்னை இருட்டில் தள்ளியவர் இன்று உன் ஒளியை பார்த்து கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நினைத்தார்கள் நீ முடிந்து விட்டாய், ஆனால் உண்மையில் நீ அப்போது தான் தொடங்கினாய். பகைவர் செய்யும் ஒவ்வொரு துரோகம் உன்னிடமே புதிய ஒரு வெற்றியை வரவழைக்கிறது. நீ நடந்த தூரம் இப்போது உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். உன் மனம் நொறுங்கிய நாள் உன் உள்ளே மறைந்திருந்த வீரத்தை வெளிக்கொண்டு வந்தது. தோல்வி என்று அவர்கள் சொன்ன நாட்கள் உன்னது வாழ்வின் துவக்கமாகி விட்டது. யார் உன்னை தள்ளியார்களோ அவர்கள் பின் நிற்க கூட உனக்கு அங்கில்லை. அங்கேயே எல்லாம் மாறிவிட்டது. உனது அமைதி அவர்களுக்கு மிக பெரிய பயம் ஆகிவிட்டது. நீ பேசாமல் இருந்தால் உன் வெற்றி பேசுகிறது. அமைதியாய் இருந்தாலும் உன் அடிகள் அதிர்ச்சி தருகின்றன. உனது நம்பிக்கை புயலாக எழுந்து வருது. ஒரு காலத்தில் உன்னையே சந்தேகித்த அந்த உள்ளம் இப்போது தான் உணர்கிறது நீ எவ்வளவு மதிப்புமிக்க மகள் என்பதை. இனி யாரும் உன்னை தாழ்த்த முடியாது. இனி உன் கண்ணில் பயம் தோன்றாது. குழந்தை போல நம்பிக்கை வைத்த நீ இந்த உலகம் என்ன கொடுமை என்று நல்லா கற்றுக்கொண்டாய். யாரை நம்ப வேண்டும், யாரை விட்டுவிட வேண்டும் என்று அறிந்துவிட்டாய். ஏமாற்றியவர்கள் இன்று தங்கள் நிழலை கூட நம்ப முடியாத நிலை. உன் அன்பை விட்டு துரோகம் செய்தவர் இப்போது இருந்து கொண்டிருப்பதே தண்டனை. நீயுடைய முன்னேற்றம் அவர்கள் மனதில் எரியும் தீ. உன் ஒவ்வொரு சாதனையும் அவர்களுக்கு தோல்வியின் தீண்டலாகும். அவர்கள் உன்னை இழந்தபின் தான் உன் மதிப்பு புரிந்தது. நீ போகும் பாதை அவர்களுக்கு கனவிலும் கிடைக்காத ஒன்று. நீ அடையும் உயரம் அவர்களின் முயற்சியால் கூட கிடைக்காத ஒன்று. பொறாமை அவர்களின் நரம்பை கொத்தியடிக்கிறது. உன் பெயர் கூட அவர்களுக்குள் பயத்தை உருவாக்குகிறது. இது எந்த மந்திரமும் இல்லை, கர்மா என்ற நீதியின் விளைவு.